ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மருந்து குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருள்: சின்ன வெங்காயம் வந்து ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு புடி பூண்டு, கருவேப்பிலை, முட்டை, தக்காளி, தேவையான அளவு கல்லுப்பு, நல்லெண்ணெய், மஞ்சத்தூள், மிளகு, சீரகம், சோம்பு, பெரும்பட்டை, சாலியல், சதக்குப்பை, மல்லித்தூள், கருவேப்பிலை, சோம்பு. இது வந்து பெரும்பட்டை, சாலியல், சதக்குப்பை வந்து நாட்டு மருந்து கடையில் வந்து விற்கும், கேட்டு வாங்கிக்கோங்க. கடாயை வந்து வெறும் கடாயை காய விட்டு இந்த கருவேப்பிலை நல்லா முறிய விட்டு மிளகு, சீரகம், சோம்பு, இந்த எடுத்து வச்சு இந்த சாலியல், சதக்குப்பை எல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இந்த பெரும்பட்டையை வந்து நல்லா இடித்து நல்லா தூள் பண்ணிக்கோங்க. தூள் பண்ணிவிட்டு மல்லித்தூளும் சிம்மிலே வச்சு மல்லித்தூளும் வதக்கிட்டு இந்த பெரும்பட்டையும் அதில் போட்டு சிம்மிலே வச்சு வதக்கி நல்லா ஆற விட்ருங்க. ஆற விட்டுட்டு ஒரு மிக்சி ஜாரில் வந்து நல்லா பவுட்ராக அரைச்சிக்கோங்க. கடாயை வந்து அடுப்பில் காய விட்டு 100 நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது வந்து நல்லெண்ணெய் தான் இதில் ஊற்றி செய்யணும், அப்போ தான் சூப்பராக அருமையாக நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது நல்லெண்ணெய். ஒரு பொடி பூண்டை வந்து தட்டி வச்சு அதையும் போட்டு பொரிய விட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து பொடிசாக அறுத்து நான் ஒரு 15 வெங்காயம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் போடணுமானா கண்டிப்பாக அது போட்டால் ரொம்ப நல்லது உடம்புக்கு. நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு தக்காளியையும் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கி பச்சை வாசனை போகணும். இந்த அரைச்சி வச்சுருந்த மசாலாவும் அதில் போட்டு எண்ணெயிலே வதக்கிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றிட்டு உப்பெல்லாம் பாருங்கள். உங்களுக்கு காரம் பத்தலைன்னா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்தோன்னும் 2 முட்டையை கொட்டி அதில் ஊற்றிடுங்க. உங்களுக்கு நாட்டு முட்டை கிடச்சா போடுங்க, ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாரம்பரியமான உணவு. இது குழந்தை பெற்றவங்களாம் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இந்த குழம்பு ரொம்ப நல்லது. சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே, பொம்பளைங்க ஆம்பளைங்க எல்லாரும் சாப்பிட்லாம். இது வந்து ஆரோக்கியமான உணவு, இது பழமை வாய்ந்த உணவு. எல்லாரும் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. சூப்பரான அருமையான மருந்து குழம்பு ரெடி. நீங்கள் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.